அஞ்சலி, அம்மாவை இனிமே எங்கேயும் பார்க்க முடியாதும்மா. அம்மா கடவுள்கிட்ட போயிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அம்மா பார்க்கணும். எனக்கும் அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு. எனக்கு அம்மா மடியில தலை வச்சு தூங்கணும் போல இருக்கு அபி. எங்க எல்லாருக்கும் உங்களை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. இப்ப நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோமா. பழைய மாதிரி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் போல இருக்குமா. இப்பெல்லாம் எதை பார்த்தாலும் பயமா இருக்குமா. நீங்க கூட இருந்தா நான் எந்த பயமும் இல்லாம இருப்பேம்மா. எங்களை பார்க்க வாமா. வீட்டுல டாடி, பாட்டி, மனோகரி ஆண்டி யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்துட்டோம். நாங்க இன்னைக்கு முழுக்க உங்க கூட தான் இருப்போம். டாடிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவாருமா. ஆனா திட்டு வாங்கினாலும் பரவாயில்லம்மா, நாங்க உங்க கூட தான்மா இருப்போம். ஈவினிங் தான் இங்கேருந்து கிளம்பி போவோம். இனிமே நாங்க வாரத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து உங்களை பார்த்துட்டு உங்க கூட இருந்துட்டு தாமா போவோம்.
எழில் சாருக்கும் அவங்க அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும். இன்னும் குழந்தைங்க கிட்ட நான் சொல்லல. அவங்க கிட்ட சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அஞ்சலி கண்டிப்பா என்ன விட மாட்டாப்பா. இன்னும் 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள குழந்தைங்க மனச மாத்தி எழில் சார் கிட்ட ஒப்படைச்சா போதும்பா. நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் யாருக்கும் எந்த வருத்தமும் இருக்காது. கையில காசு இல்லாம சர்டிபிகேட்டும் இல்லாம தனியா சென்னைக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி நார்வேக்கு விசா வாங்க முடிஞ்ச ஒன்னால இத பண்ண முடியாதம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. எனக்கு இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்தை விட இது ரொம்ப கஷ்டமான வேலையா தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாவது இதுல இருந்து வெளியே வரணும். ஒண்ணு எழில் சார் மேல குழந்தைங்களுக்கு பாசம் வரணும், இல்ல எல்லாரும் என்ன வெறுக்கணும். இது 2 தான். இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு ஒரே வழி. ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு இப்பதான் எல்லாமே ஒவ்வொன்னா கைகூடி வருதுமா. இந்த நேரத்துல போய் குழந்தைகளை பத்தி நினைச்சு உன் மனச போட்டு குழப்பிக்காம உன் வாழ்க்கையை விட்டுறாதம்மா. சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் கிடைக்கும். அது கை தப்பி போனா திரும்ப கிடைக்காதுமா. கவனமா இருமா. புரியுதுப்பா. நீ எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போகணும். நீங்க பார்த்து போங்க. நான் போயிட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன்ப்பா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. ஆட்டோ ஆட்டோ வருது. ஆட்டோ 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 நில்லுங்க அண்ணா. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். சரிம்மா, ஏறிக்குமா. ஓகேண்ணா. நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. விதியோ சந்தர்ப்ப சூழ்நிலையோ ஏதோ ஒண்ணு இந்த தாலியை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. இதை உரியவங்க கிட்ட சேர்க்காம என்னால நார்வே போக முடியாது. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இதை நான் உங்க ஹஸ்பண்ட் கையில கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா என் கூட இருந்து எனக்கு உதவி பண்ணணும். என் கூடவே இருங்க. டேய், ஞாபகம் இருக்குல்ல? யாரு நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இங்க என்ன பண்றீங்க? பெரியவங்க யாரும் கூட வரலையா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. தனியாவா வந்தீங்க? ஆமா அங்கிள், எங்க அம்மா சமாதிக்கு வந்தோம். அப்படியா? அம்மா சமாதிக்கா?
நல்லதா போச்சு. அம்மாவை கும்பிட்டீங்களா? ம் கும்பிட்டோண்ணா. என்னடா கும்பிட்டோன்னு சொல்றீங்க? அம்மா போட்டோ வேண்ட காசே இல்ல, காசு வச்சு கும்பிட வேணாமா? கையில இருக்க காசுலாம் எடுத்து வச்சுட்டு உங்க அம்மாவை கும்பிட்டு போங்க. ஏய், நீ தான் திருநன்னு ஒத்துக்கோ. இல்ல முட்டி தட்டி 6 மாசம் ஜெயில தூக்கி போட்டுறோம். பாத்துக்க. ஏய், உண்மையை சொல்றா. நீ தானே அந்த வீட்டுல போய் நகை திருண்ண. ஹலோ, சொல்லுங்க. ஏம்மா சுடர், இப்பதான் நார்வே எம்பசிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. உன் மேல ஏதோ கேஸ் ஃபைல் ஆயிருக்காமே. கேஸா? இல்ல சார், எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் எப்படிம்மா தெரியும்? இப்பதான் 1 வாரத்துக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. என்கிட்ட கூட சொல்லவே இல்லையாம்மா நீ? அவங்கள விசாரிச்சு பார்த்தம்மா, யாரோ சொல்லி கொடுத்து தான் உன்னையும் அவங்க டீம்னு சொல்லியிருக்காங்க. ஆ, அந்த கேஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் போலீஸ் என்ன விட்டுட்டாங்களே. அது எப்படிம்மா ஏஜென்சிக்கு தெரியும்? இப்போ என்ன சார் பண்றது? ஸ்டேஷனுக்கு போய் ஒரு என்ஓசி வாங்கிட்டு வாமா, நாம பேசி புரிய வச்சுக்கலாம். என்ஓசியா? அதான் தப்பு உன் மேல இல்லைல்லாமா, அப்புறம் ஏம்மா யோசிக்கிற? சார், ஒரு முக்கியமான வேலையா ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். நான் பேசி என்ஓசியை வாங்கிட்டு வந்துறேன் சார். சரிம்மா. நாம ஒரு வேலையா வந்தா இப்படி ஒரு பிரச்சனை வருது. இப்ப என்ன பண்றது? யோ ஏட்டு, என்ன பண்ற? யாரம்மா நீ? யாரம்மா பார்க்க வந்திருக்க? சொல்லுமா. ஆ, நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கலான்னு வந்திருக்கேன் சார். இன்ஸ்பெக்டரையா? என்ன விஷயம்? ஒரு கிட்னாப் கேஸ்ல என்ன தப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணதால நான் நார்வே போறது நின்றுச்சு சார். அதுக்கு இந்த ஸ்டேஷன்ல இருந்து என்ஓசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது சம்பந்தமா பேசணும் சார். கிட்னாப் கேஸா? ஆமா, தமிழ்னு ஒரு பொண்ணை பிடிச்சோமே, அந்த கேஸா? ஆமா சார், அந்த கேஸ் தான். சரி சரி, இன்ஸ்பெக்டர் வர நேரம் தான், அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். அப்படி போய் உட்காருமா. சரிங்க சார். யோ, அந்த கோபால் கேஸ் ஃபைல் எடுத்து உள்ள வையே. இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்கு சரி, சார். போய் வை. இப்போ வேலையா இங்க என்ஓசி வாங்கிட்டு ஆக்சிடென்ட் ஆனவங்க யாரு, அவங்க வீடு எங்க இருக்குன்னு இவங்க கிட்டே கேட்டு இந்த தாலிய அவங்க ஹஸ்பண்ட் கையில கொடுக்கணும். இவ்ளோ நாள் இந்த தாலிய கொடுக்காம இருந்ததே என்னோட தப்பு தான். அதனால எப்படியாச்சும் நார்வே போறதுக்குள்ள இது கொடுத்தாகணும். ஏய், சொல்றாங்கல்ல, எடுத்து வை பாப்பா. எவ்வளவு காசு இருக்கோ அம்மா பக்கத்துல எடுத்து வை. அப்படியே கையில காதுல இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி வை. ஐயோ ஏட்டு சார், இந்த பொண்ணு ஏன் இங்க உட்காந்துருக்கு? சார் வணக்கம் சார். அந்த கிட்னாப் கேஸை மாத்தி அரெஸ்ட் பண்ணோம்னு என்ஓசி வாங்க வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா போட்டு கொடுத்துடலாம்யா. ஓஹோ, சார், நார்வேல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ஓசி இல்லைன்னா அடுத்து மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இப்பதானே வந்திருக்கிற, நிறைய வேலை இருக்கு, முடிச்சிட்டு போட்டு தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார், நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரம் ஆனா அதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டியா?
இவ்வளோ பெரிய ஸ்டேஷன்ல உன் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் வேலை செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். வேற எப்படி? இதோ பாரு, எதுவும் சொல்லாம டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா போய் உட்காரு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு சைன் போட்டு தரேன். இல்லனா 2 நாள் கழிச்சு வாப்போ. இல்ல சார், நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறேன் சார். யோ சார். வாயா. எஸ் சார். கேட்டுனா இருக்கேன், கம்முன்னு இருக்கீங்க, தர மாட்டீங்களா? யோ கிருஷ்ணா, சார் சொல்லுங்க சார். போய் ஒரு டீ வாங்கிட்டு வா. சரிங்க சார். நம்ம 308 அனுப்பிச்சி விட்றேன். டீ மட்டும் போதுமா இல்லை வேற எதுவும் வேணுமா சார்? 308க்கு வேலை இருக்கு. அதை உட்காந்துருக்கலாம் அந்த பொண்ணு. அதை போய் வாங்கிட்டு வர சொல்லு போ. சார் அது யோ போய் வாங்கிட்டு வர சொல்லியா? போயா. என்ன? சரிங்க சார். ம். மா சார். மா பக்கத்துல தான் டீ கடை. போய் ஒரு டீ வாங்கிட்டு வரியா? யோ கிருஷ்ணா, சார் டீ கடை பக்கத்துல வேர்கடலை விற்கும், அதையும் வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்க சார். நானே போயிட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரமா வா. உன்னை இன்னைக்கு எப்படி அலைய விடுறேன்னு பாரு. சார். ம். போ போ. ம். NOC கொடுக்கறதுக்கு இவர் இவ்ளோ பிரச்சனை பண்றாரு. ஆக்சிடென்ட் பத்தி கேட்டா எங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போறாரு? அதை நாமளே தான் சரி பண்ணி ஆகணும்.
மாட்டினியா? என்னடா இது? பாப்பா மேலே நிக்குது.